அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்போவுமே ஒரு செயல் தொடங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளை துணைக்கி தான் நம்ம செயல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இன்றைய இந்த ஆன்மீக தொடருக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த இறைவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிட்டு இன்றைய ஆன்மீக பயணத்தை நம்ம தொடருவோம். என்ன அப்படின்னா, பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள், இதை தான் வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய இந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள் அப்படின்னா, எப்படி சிவாலயங்களில் பஞ்ச சபை அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த ஆழ்வார்களால் வைணவ திருத்தலங்கள்ல எல்லாம் இந்த ஸ்ரீமன் நாராயணனை பெருமாளான வடிவத்தில் மங்களகரமான சொற்களை கொண்டு வாழ்த்தி பாடின தலங்கள் தான் இந்த பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள் அப்படிங்கிறது. இந்த பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்களில் முதலாவதாக வரக்கூடியது திருக்கண்ணபுரம். இதை கண்ணன் பெயர் கொண்டதனாலேயே, கண்ணன் அப்படிங்கிறவர் இங்கே குடிக்கொண்டதனாலேயே இந்த ஊருக்கு கண்ணபுரம் அப்படிங்கிறதாகவும், குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற பெயர்லேயும் அழைக்கப்படுது. இங்கே இருக்க இறைவனோட பெயர் சௌரி ராஜபெருமாள், அந்த இறைவியோட பெயர் கண்ணபுர நாயகி. சௌரி ராஜபெருமாள் இது என்ன, எந்த கோவில் எடுத்துக்கிட்டாலுமே அங்கன்னு ஒரு தல வரலாறு இருக்கும். அங்கே எப்படியெல்லாம் வணங்கலாம், யார் போய் வணங்கலாம், என்ன மாதிரியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தெரிஞ்சுட்டு போய் முறையாக வணங்குறோம் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் அதிகமாகவே இருக்கும். சௌரி ராஜபெருமாள் இவருக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்கே அர்ச்சகராக இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, தினமும் மலர் மாலை கொண்டு போய் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அப்படி ஒரு நாள் சமர்ப்பணம் பண்ணும்போது அதே மாலையை எடுத்து ஒரு மன்னன் வராரு கோவிலில் வழிபடுறதுக்கு. அந்த மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உடனே பெருமாள் கழுத்தில் இருந்த அந்த மாலையை எடுத்து அந்த மன்னன் கையில் கொடுத்துட்டாரு. அந்த மன்னன் வாங்கும்போது அந்த மாலையில் என்ன இருக்குன்னா, ஒரு நீண்ட தலைமுடி இருக்குது. உடனே மன்னன் கோபமாக கேட்குறாரு, எப்படி இந்த மாலையில் தலைமுடி வர முடியும், எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அர்ச்சகர் சொல்றாரு, பெருமாளோட முடிதான் இது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னது, பெருமாளோட தலைமுடி, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன் கோவிலுக்கு, அப்போ மட்டும் பெருமாளுக்கு முடி இல்லாமல் இருக்கட்டும், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு அந்த மாலையை வாங்கிட்டு மன்னன் கிளம்பிடுறாரு. இந்த அர்ச்சகருக்கு பயமும் பதட்டமும் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயே நின்று கையெடுத்து பெருமாளை வணங்கினார். அப்பா பெருமாளே, உன் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் மன்னன் கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன், இந்த பக்தனோட மானத்தை நீ தான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு கதறி அழுகிறாரு. அடுத்த நாளும் கோவில் திறக்கிற நேரம் வந்துச்சு. அர்ச்சகர் வந்தார், மன்னர் வந்தார். கோவில் கதவை திறக்கிறாங்க. அந்த கருவறை கதவையும் திறந்து பார்த்தா என்ன ஒரு அற்புதம், பெருமாள் சௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய முடியோட தோற்றத்தில் இருக்கார். அர்ச்சகர் ஆடி போயிட்டார். மன்னனுக்கு அதை விட ஒரு பெரிய திகைப்பு. ரெண்டு பேருமே விழுந்து வணங்குறாங்க பெருமாளை. உடனே அர்ச்சகர் மனதார நன்றி சொல்கிறாரு பெருமாளுக்கு. எப்பா, பக்தனான என்னோட எளிய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு என்னோட மானத்தையே காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து சௌரி அப்படின்னா கூந்தல்னும், ராஜன் அப்படின்னா மன்னனும், அதனால இங்கே இருக்கிற பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற பெயரும் வந்தது. நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சௌரிராஜ பெருமாளை போய் கண்குளிர தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் துளசி மாலை, இல்லை மலர் மாலை, தாமரைப்பூ, என்ன இருக்குதோ, என்ன மலர்கள் கிடைக்குதோ உங்களுக்கு அதை வாங்கிட்டு போய் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சொல்ல வேண்டிய நாமம்லாம் ஒன்றே ஒன்று தான், ஓம் நமோ நாராயணா. இந்த நாமத்தை 108 முறை உங்கள் மனதிற்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த இறைவனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னெல்லாம் துன்பம் வருதோ, தன்னோட பக்தரோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக இறைவன் எந்த அளவுக்கும் அருள் புரிய ரெடியாக இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த தலம் நம்மளுக்கு உணர்த்துது. அதனால யார் ஒருத்தர் பக்தி, நேர்மை, தூய்மை இதோட இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கான வழிபாடு ரொம்ப எளிமையாகவே அந்த இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் தசை நடக்கிறவங்க இந்த எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்த பஞ்சகிருஷ்ண சேத்திரங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கடவுளாக அந்த பெருமாளை இறுக்கியமாக கெட்டி பிடிச்சிட்டு போங்க. உங்களுக்கு பெருமாள் எல்லா விதத்துலேயும் அருள் கொடுப்பார். அடுத்து வரக்கூடியதில் அடுத்த பஞ்சகிருஷ்ண சேத்திரத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.